வீட்டுக்கு வா அவன் கேக்குது. இந்த மாமியார் கையை வேற இது மாதிரி சொல்லிட்டு போறா. வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவானே தெரியலையே. வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. அம்மா அம்மா, சரோஜா எங்கம்மா காணோம்? உன் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஊர்ல இருக்கிறவள கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிக்கிறாடா. நான் போய் அவ கூப்பிட போனா அங்க பார்த்தா மருமகள மாமியாரும் சேர்ந்துக்கணும் இவளை திட்டிங்கிறாங்கடா. நானும் திட்டிட்டு தான் வந்தேன். வரட்டும் அவளுக்கு இருக்குது வீட்டுக்கு. அம்மா என்னம்மா சொல்றீங்க? இந்த பிங்கி போன நான் தூங்கின்னு இருக்கும்போது மூஞ்சில தண்ணி ஊற்றி எழுப்பி விட்டுச்சுடா. அம்மா எங்க காணோம், அம்மா எங்க காணோம், அம்மா காலிலேருந்தே பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தை காலையிலேருந்து பார்க்கலன்னு சொல்லுது. ஒரு தாய் எடுத்து சாப்பாடு போடணும், குழந்தைக்கு ஊடணுன்ற எண்ணம் இருக்காடா அவளுக்கு. நான் டிஃபன் கடை போறேன், இட்லி கடை போறேன்னு சொல்லிட்டு போய் ஊரெல்லாம் சுற்றிக்கின்னு அங்கங்கே திட்டு வாங்கிக்கின்னு வரடா உன் பொண்டாட்டி. ஒழுங்கா டிஃபன் கடைலாம் வேணான்னு சொல்லிடு. நான் அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். சரிம்மா இருமா, சரோஜா வரட்டும், கேட்குறேன் என்னன்னு. அதை வந்துட்டா பாரு உன் பொண்டாட்டி. நைஸாக எஸ்கேப் ஆவ பாப்பா, விடாத. நாளைக்கு டிஃபன் கடைலாம் போடவே கூடாது. அவ வீட்டில் இருந்து ஒழுங்கா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு குழந்தைய கவனிக்க சொல்லு. சரிம்மா நான் கேட்குறேம்மா. சரோஜா இங்கே வா. ஐயோ, இந்த மனுஷன் வேற கூப்பிடுறானே, என்ன கேட்க போறானோ? இந்த கேள்வி வேற என்னென்ன மாட்டி விட்டுச்சோ தெரியலையே. கடவுளே ஆண்டவா என்னை காப்பாத்து. என்னங்க கூப்பிட்டீங்க சொல்லுங்க. அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரியே வரா பேர், ஒன்றுமே நடக்காத மாதிரியே மூஞ்சி வச்சுன்னு வரா பேர். சரோஜா என்ன பிரச்சனை? அம்மா வந்து உன்னை எல்லாரும் திட்டிங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா தான் திட்டிட்டு வந்தாங்களாம். நீ நாலுலேருந்து டிஃபன் கடைலாம் போட வேணாம்னு சொல்லிட்டாங்க அம்மா. புரியுதா? இனிமேட்டு நாலுலேருந்து டிஃபன் கடை பார்க்காத, போடாத. ஏங்க மாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. நாளைக்கு டிஃபன் கடை போடலன்னா மாவுலாம் வேஸ்ட்டாக வீணாக போயிடுங்க. நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமாவது எனக்கு அனுமதி கொடுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நீ நாளைக்கு ஒரு நாளைன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவ. உன் குழந்தைய குட்டியை கூட நீ பார்க்க மாட்டேன், இந்த குடும்பத்தை பார்க்க மாட்டேன்ற. ஒழுங்கா குடும்பத்தை நடத்துற வழியை பாரு. உனக்கு என்ன இல்லை சொல்லு. வீட்டில் எல்லாமே இருக்குல்ல. ஏதோ 100 நாள் வேலைக்கு போறேன்னு சொன்னேன், சரி போயிட்டு வாமா சொன்னேன். வீட்டில் இருந்தா எனக்கு உனக்கு சண்டை வருதுன்னு சொன்னேன், சரி நான் டிஃபன் கடை போட போறேன்னு சொன்னேன், சரி போய் போடு அப்படின்னு சொன்னோம். ஆனா அங்க பார்த்தா நீ ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட திட்டு வாங்கறதுக்கு நான் உன்னை என் மருமகளை கொண்டு வந்திருக்கேன். சொல்லு பார்க்கலாம். ஒன்றும் போட தேவையில்ல. அந்த மாவு இருந்தா நாளைக்கு மூட்டை கட்டி வித்துரு. அத்தை இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராது அத்தை. கடை போகிறதுக்கு அனுமதி கொடுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. ஓ, அந்த மாவெல்லாம் ஊற்றி பொட்டலம் கட்டி வித்துரு. ஏங்க ப்ளீஸுங்க, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. அம்மா சொல்ற மாதிரி கேளு. குழந்தைய பாரு, குழந்தைய கூட கவனிக்காது. உனக்கு என்ன அப்படி டிஃபன் கடை போட்டு அதில் பணம் சம்பாதிக்கணும்னு? வீட்டு வேலையை பாரு. உனக்கு என்ன காசு வேணுமோ நான் தரேன். ஏதோ 100 நாள் வேலைக்கு போறேன்றியா, போயிட்டு வா. குழந்தைய பாரு, குடும்பத்தை பாரு, அதான் முக்கியம். எனக்கு குழந்தை தான் முக்கியம். குழந்தை அம்மா பார்க்கலன்னு சொல்லிட்டு கேட்குதான். அப்போ குழந்தைய கூட உனக்கு என்ன இட்லி கடை தான் முக்கியமா? ராதிகா, ஃபோனில் யார் கூட பேசுற? ஏய் யாரடி ஃபோன்ல? அம்மா என் ஃப்ரெண்டு தாம்மா. நாளைக்கு எக்ஸாமுக்கு நோட்ஸ் எல்லாம் கேட்டு படிச்சுன்னு இருக்கோம்மா. சரி போய் படி. சும்மா ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்காத, பேசிக்கிட்டு படிக்கிற வேலையை போய் பாரு போ. அம்மா அழுதுகிட்டு நீனு கண்ணீர் வச்சுட்டு இருக்காத, எழுந்து போய் வேலையை பாரு, குழந்தைய கவனி போ. அடுத்த நாள் காலை. மாவு வாங்குறியோ? மாவு இட்லி மாவு வாங்குறீங்களோ? மாவு இந்த மாவு வாங்கி போய் இட்லி ஊற்றி பாருங்க, பூ மாதிரி இருக்கும். மாவு குஷ்பு இட்லி மாதிரியும் வரும். மாவு இந்த இட்லி மாவில் பணியாரம் சுடலாம், ஆப்பம் சுடலாம், ஊத்தாப்பமும் சுடலாம். வாங்கிட்டு போய் டேஸ்ட் பண்ணி பாருங்க. மாவு என்ன சரோஜா, இட்லி கடை போடாத இட்லி மாவு விற்கிற? எல்லாம் உன்னாலையும் மாமியாராலையும் தான். என் மாமியார்காரி பார்த்துட்டு என்னை இட்லி கடை போட வேணான்னு சொல்லிட்டா. என்னாச்சு சரோஜா? நான் இட்லி வாங்கிட்டு போகலான்னு உங்கள் கடைக்கு தான் கிளம்புறேன், நீ பார்த்தா இட்லி மாவு விற்கிற. இட்லி கடை போடலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூங்கொடி. எங்கள் மாமியாரும் எங்கள் வீட்டுக்காரன் இட்லி கடைலாம் இதோட போடாத, நீ வேலையை பாரு, குடும்பத்தை பாரு, குழந்தைய கவனிக்க மாட்டேன்னு என்னை திட்டுறாங்கப்பா. அதனால நான் இட்லி கடைலாம் போடல. இந்த இருக்கிற மாவை அரைச்சி வச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு மூட்டை கட்டி விற்கிறேன். அச்சோ அப்படியா? ஆமாம், அச்சோ அப்படியான்னு கேட்க வந்துட்டாளுங்க. சரி, ஒரு பொட்டில் மாவு எவ்வளோ? ஒரு பொட்டில் மாவு 30 ரூபா தான் பூங்கொடி, வாங்கிக்கோ. இந்த பூங்கொடி மாவு கொடுப்பா. என்ன சரோஜா, இட்லி கடை போடலையா? மாவு வித்துங்கிற. நான் இட்லி வாங்கலான்னு வரேன், நீ பார்த்தா இட்லி மாவு விற்கிற. ஆமாம் நீலம்பரி, இட்லி கடைலாம் போடல, இந்த மாவை விற்றுட்டு போயிடலான்னு வந்தேன். எங்கள் வீட்டில் இட்லி கடைலாம் வேணாம், குழந்தைய பாருன்னு சொல்லிட்டாங்க. சரோஜா, எனக்கும் ஒரு பொட்டில் இட்லி மாவு கொடுத்துரு. எவ்வளோப்பா பைசா? 30 ரூபா தான்ப்பா, இந்தாப்பா. சரி சரோஜா, இட்லி மாவுலாம் சீக்கிரமாக விற்றுடுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நம்ம போயிட்டு வரலாம். எங்கே போகலான்னு சொல்கிறீங்க? அதான்ப்பா, அன்னைக்கு குழந்தை பிறந்ததை போய் பார்த்துட்டு வரலாம். சரிப்பா, நான் மறந்தே போயிட்டேன். என்ன சரோஜா, பூங்குடி, நீங்கள் 2 பேர் மட்டும் எங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க? என்னையும் கூப்பிட மாட்டீங்களா? அன்னைக்கு குழந்தை பிறந்துக்குதுன்னா நீங்கள் மட்டும் போயிட்டு முடிவு பண்ணிட்டு நீங்கள் மட்டும் போவீங்களா? என்னை கைட்டி விட்டே போகிற பார்த்தீங்களா, சொல்லாமல் கொள்ளாமல். இப்போ நான் கேட்கவே எனக்கு தெரிஞ்சிச்சு, இல்லைன்னா நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. இல்லை, எத்தனை மணிக்கு போகிறீங்கன்னு சொல்லுங்கள், நானும் வருவேன். ஒரு வழியாக இட்லி மாவு விற்று போச்சு.
இந்த மனுஷா இட்லியை சாப்பிடு. ஏய் நீலாம்பரி, இந்த இட்லி நல்லா இருக்கே, சாஃப்டா இருக்குதே கையில எடுக்கும் போதே. நீ இதெல்லாம் சுட மாட்டியே, செவுத்துல அடிக்கிற பால் மாதிரியில இருக்கும் நீ சுடுற இட்லி. ஆமா ஆமா, நான் சுடுற இட்லி எல்லாம் செவுத்துல அடிக்கிற பால் மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் சுடுற இட்லி உன் மண்டையும் உடைக்கும். சரி செல்லம், கோச்சுக்காத, நல்லா இருக்கே இட்லின்னு சொன்னேன். சரி சரி, ஒழுங்கா சாப்பிடுங்க. இனிமேட்டுக்கு இந்த இட்லி எல்லாம் கிடைக்காது. சரோஜா இட்லி கடையும் போறதை விட்டா. ஏன் என்னாச்சு, ஏன் இட்லி கடை போடலையா? அவங்க வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்களா. குழந்தைய கவனி, நீ டிஃபன் கடை போட்டால் வீட்டில் வேலை ஆக மாட்டேங்குது, குழந்தைய கவனிக்க மாட்டேன்ற, வேணான்னு சொல்லிட்டாங்களா. அதனால சரின்னு சொல்லிட்டா சரோஜா. ஓ அப்படியா, சரி சரி. ஏங்க, அன்னைக்கிளிக்கு குழந்தை பிறந்திருக்கு, பூங்கொடியும் சரோஜாவும் போகிறாங்களா, அவங்க கூட நானும் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. ஏன் சூப்பராக ஓட்டுற பூங்கொடி வந்துட்டியா? ஏன் நான் கூட நல்லா ஓட்டுவேன். சரி சரி, அமைதியாக வா நீலாம்பரி, போகலாம். ஹாஸ்பிட்டல் தான் பக்கத்தில் வந்துச்சு போல இருக்கே. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நாங்கள் போயிட்டு அன்னைக்கிளியை போய் குழந்தைய பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.